ஓம் சுஷும்னா. என் அன்பான சுஷும்னா கிரியா யோகிகளே, நவராத்திரியின் 5வது நன்னாளான இன்று தெய்வீக தாய் ஸ்கந்த மாதாவாக வெளிப்படுகிறார். இவரே சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படும் இறைவன் ஸ்கந்தனின் தாய். இறைவன் சிவபெருமான் மற்றும் இறைவி சக்தி அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தியின் உருவமாக அவர்களின் மகனாக பிறந்து இறைவன் சுப்பிரமணிய சுவாமி தெய்வீக சக்தியின் உச்சத்தை உள்ளடக்குகிறார். விண்ணுலக சக்திகளின் நித்திய சேனாதிபதியான அவரே எதிர்மறைக்கும் எதிரான வெற்றியையும் குறிக்கிறார். சுஷும்னா கிரியா யோக பயிற்சியின் பாதையில் பயணிக்கும் அனைத்து சாதகர்களையும் தொடர்ந்து பாதுகாக்கும் சுப்பிரமணிய பகவானின் பேரருளால் நமது பரமகுருமார்களான ஸ்ரீ போக சித்தர் மற்றும் மகா அவதார் பாபாஜி ஆகியோரும் ஆசீர்வதிக்கப்பட்டனர். எனவே நாம் தேவி ஸ்கந்த மாதாவை வணங்கும் பொழுது நமது பரமகுருமார்களையும் வணங்குகிறோம். தேவி ஸ்கந்த மாதா என்பவர் பச்சாதாபம் மற்றும் தாய் அன்பின் அடையாளமாவார். மென்மை, பணிவு மற்றும் புரிதல் ஆகியவற்றின் நல்லொழுக்கங்களை அவர் நமக்கு கற்பிக்கிறார். தனது குழந்தையுடன் ஒரு தாயை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழந்தை தடுமாறலாம், அழலாம் அல்லது பிடிவாதம் கூட பிடிக்கலாம். ஆயினும் தாயானவள் தனது பொறுமையையோ அன்பையோ ஒருபோதும் இழக்காமல் தனது குழந்தைகளை அனுதாபத்துடனும் அன்புடனும் ஆறுதல் படுத்தி வழி நடத்துகிறார். இது தேவி ஸ்கந்த மாதா அன்னையின் இதயத்தை குறிக்கும் பாரபட்சமற்ற இரக்கம், நிபந்தனையற்ற அன்பு மற்றும் நம்மை சார்ந்தவரிடம் பச்சாதாபத்தை குறிப்பதோடு அல்லாமல் நம் சொந்த இதயங்களையும் தெய்வீக அன்பின் உருவகமாக மாற்றுகிறது. தேவி ஸ்கந்த மாதா என்பவர் கழுத்து மற்றும் தொண்டையின் மையமான விசுத்தி சக்கரத்தின் விழிப்புணர்வை குறிக்கிறது. பச்சாதாபத்தின் மூலம் ஹிருதயமும் வாக்கும் ஒன்றிணைந்து நம்மோடு இருப்பதே மற்றவர்களுக்கு ஓர் ஆசீர்வாதமாக ஆகிறது. தேவியின் தாயன்புள்ளம் நம் இதயங்களையும் மென்மையாக்கட்டும். பக்தி மற்றும் திறந்த மனதுடன் அமர்ந்து சரணடைதலுடன் தெய்வீக அன்னையின் பேரன்பு உங்களுக்குள் பாய அனுமதிக்கவும். இது நம்முடைய பச்சாதாபம், நல்லிணக்கம் மற்றும் தெய்வீக வலிமையையும் எழுப்புகிறது.